ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஷார்ட் அண்ட் டாப் கோர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அன்னோன் ஸ்பீட் பேட்ச், அதாவது டெஸ்ட் பேட்ச்னு சொல்லுவாங்க இல்லையா. பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஓகேங்களா. இதில் மொத்தமாக உங்களுக்கு எக்ஸாம்குள்ளே 35+ ஸ்பீடு வரும், ஓகேங்களா. எல்லாமே கரண்ட் ஸ்பீச்சை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஸ்பீட் ரெடி பண்ணுவோம், ஓகேங்களா. அது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அந்த டஃப்பான ஸ்பீடை நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஏன்னா அதில் உங்களுக்கு ஃப்ரேசஸ் அதிகமாக வரும். நம்மளுடைய அன்னோனை பொறுத்த வரைக்கும் வித்தவுட் ஃப்ரேசஸ் தான் இருக்கும். கிராம்லாக்ஸ் அதிகம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், சரிங்களா. அப்படிங்கும்போது இதை நீங்கள் கரெக்டாக எழுதிட்டு போனாலே அங்கே நீங்கள் கிராம்லாக்ஸ்லாம் வரும்போது ஸ்லோவாக தெரியும், ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். இது ஆல்ரெடி போன பேட்சில் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. நல்ல ரிசல்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஸ்பீட் பேட்சில் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் செப்பரேட்டாக ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதில் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் அதிலே வந்துடும். புக் ஸ்பீடு தென் உங்களுடைய ஷெடியூல் எல்லாமே ப்ராப்பராக நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். உங்களுக்கு எப்போ அன்னோன் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணிடுவோம். தென் வெளியிலேருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் உங்களுடைய புக் ஸ்பீடெல்லாம் கவர் பண்ணிட்டீங்க, ஸ்பீட் பிக்கப் ஆகிடுச்சு அப்படின்னா தாராளமாக இந்த அன்னோன் ஸ்பீட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சப்ஜெக்ட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், உங்கள் நேம் டிஸ்ட்ரிக்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், சரிங்களா. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அன்னோன் ஸ்பீடு எப்படி டேக்கிள் பண்ணுங்கிற ஐடியா எல்லாமே சொல்லிட்டு தான் ஆரம்பிப்போம். ஏன்னா இதை ப்ராப்பராக உங்களுக்கு கொடுத்தாகணும். அதே நேரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களும் ப்ராப்பராக இருக்கணும், புரியுதுங்களா. ஆனால் ஸ்பீட் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த டஃப்பான ஸ்பீடை கம்பல்சரி அட்டன் பண்ணிட்டு போங்க. நம்ம ஒவ்வொரு பேட்சுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இது தான் சொல்கிறது. ஏன்னா அது நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு, சரிங்களா. ஏன்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடுக்கு நம்ம மிஸ்டேக் வம்சம்லாம் குறைக்கணும் சொல்லி எய்ம் பண்ணும்போது அதே நேரத்தில் ஒரு ஸ்பீடு வரும்போது கொஞ்சம் டஃப்பாக தான் வரும். நம்ம அதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம மைண்ட் செட் மாறும்போது எக்ஸாம் ஈஸியாக இருக்கும், சரிங்களா. அந்த வகையில் தான் இப்போ நடந்து முடிஞ்ச எக்ஸாமும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நல்ல விதமாக எழுதியிருக்காங்க, சரிங்களா. அதே நேரத்தில் இதோட யூசஸும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ணுறீங்கன்னா ப்ராப்பராக அட்டன் பண்ணணும், அதுக்காக ஜாயின் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் கஷ்டமாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதில் பேஸ் பண்ணி நீங்கள் மேலே இப்போ அடுத்த ஸ்பீடு எழுதிட்டு போக தான் நிறைய ஐடியா கேதர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும், கான்ஃபிடென்ட் வரும். எந்த ஸ்பீடு போட்டாலும் நம்மளால் ஓரளவுக்கு எழுத முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் வரும். புக் ஸ்பீடை நீங்கள் சைடில் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், சரிங்க. ஏன்னா இது ஸ்பீட் பிக்கப் பண்ணவங்களுக்கு தென் ஆல்ரெடி அட்டெம்ப்ட் ஆகிருப்பீங்க இல்லையா, நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிங்க உங்களுடைய புக் ஸ்பீடை. அதுக்கப்புறம் அன்னோன் வீக்கில் ஒரு 2 அன்னோனாவது கம்பல்சரி அட்டன் பண்ணுங்க. ஏன்னா எக்ஸாமே ஒரு அன்னோன் ஸ்பீடு தான், புரியுதுங்களா. நம்ம இங்கேயே நிறைய அன்னோன் எழுதிட்டு போனோம்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இதை வச்சு தான் நம்ம எக்ஸாம் அங்கே எழுத போகிறோம். இதுதான் கான்செப்ட். எக்ஸாம் மாதிரியே நம்ம மினி எக்ஸாம் நிறைய எழுதிட்டு போக போகிறோம். இதில் நிறைய எல்லா விஷயங்களும் ஃபாலோ பண்ணணும். டைமிங்லேருந்து எல்லாமே டிக்டேஷன் எடுக்கிறது ப்ராப்பராக எடுக்கணும். ஒரு எக்ஸாம் மாதிரி இதை ஃபாலோ பண்ணணும், அன்னோன் ஸ்பீடை, புரியுதுங்களா. அந்த மைண்ட் செட்டில் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே பழக்கம் தான் உங்களுக்கு எக்ஸாம்லேயும் வரும். அங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்பீடு நம்ம நல்லா எடுக்கணும், ஸ்ட்ரோக்லாம் கொஞ்சம் டஃப்பாக தான் வரணும், அந்த மைண்ட் செட்டில் இருப்பீங்க. ஸ்பீடு எப்படி வந்தாலும் டஃப்பாக வந்தாலும் நம்ம எடுத்துடலாம், ஈஸியாக வந்தாலும் நம்ம எடுத்துடலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது, புரியுதுங்களா. நம்மளுடைய மைண்ட் செட் தான் முக்கியம். அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம எப்படி மைண்ட் செட்டை செட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா. அது அந்த வகையில் அன்னோன் ஸ்பீட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அன்னோன் ஸ்பீட் பேட்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். இல்லை சார் நான் நார்மல் கிளாஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு புக் ஸ்பீடில் இருந்து எல்லா ஐடியாஸும் ப்ளஸ் அன்னோன் ஸ்பீடு எல்லாமே சேர்ந்து வந்துடும். ஹையராக இருந்தீங்க பட்சத்தில் செகண்ட் பேப்பரும் அதில் சேர்ந்து வந்துடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா. அந்தந்த பீரியடில் அதை ஆரம்பித்தா போதுமானது, சரிங்களா. இப்போ செகண்ட் பேப்பர்லாம் பார்க்கணுன்னா அதுக்கு ஒரு தனி பீரியட் இருக்குது. நம்ம ஃபஸ்ட் பேப்பர் ஸ்பீடே நம்ம பிக்கப் ஆகலை அப்படிங்கும்போது செகண்ட் பேப்பர் நம்ம இப்போ இருந்தே பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு குறிப்பிட்ட நாட்களே போதுமானது. அதோட கான்செப்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அது உங்களுக்கு டீச் பண்ணுற வகையில் டீச் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரியுதுங்களா. அதனால் ஃபஸ்ட் பேப்பர் நல்லா பிக்கப் பண்ணுங்கள். பிக்கப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் பேப்பர் எப்போ ஆரம்பிக்கணுமோ நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பீரியட் இருக்குது, அந்த பீரியட்லேருந்து செகண்ட் பேப்பர் ஆரம்பிப்போம், புரியுதுங்களா. அண்ட் தென் வெளியிலேருந்து ஜாயின் பண்ணுற செகண்ட் பேப்பருக்கு மட்டும் ஜாயின் பண்ண சார் அப்படின்னாலும் அனௌன்ஸ்மெண்ட் வரும், அப்போ நீங்கள் ஜாயின் பண்ணால் போதுமானது. அது வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் பேப்பரே பாருங்கள். ஃபஸ்ட் பேப்பர் நல்லா பிக்கப் பண்ணுங்கள். அதில் நிறைய அன்னோனில் எழுதி பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம், புரியுதுங்களா. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ப்ராக்டிஸ் நல்லா பண்ணுங்கள், எக்ஸாம் நல்ல முறையில் அமையும், சரிங்களா. நன்றி.